ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம திசைகள் டிரெக்ஷன்ஸ், காலங்கள் சீசன்ஸ், பஞ்சபூதங்கள் 5 எலமெண்ட்ஸ் ஆஃப் நேச்சர் இதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல திசைகள். திசைகள் மொத்தம் 4. வடக்கு திசை நார்த் டைரக்ஷன், தெற்கு திசை சவுத் டைரக்ஷன், கிழக்கு திசை ஈஸ்ட் டைரக்ஷன், மேற்கு திசை வெஸ்ட் டைரக்ஷன். நம்மளோட இந்தியாவுடைய வடக்கு திசையில் நார்த் டைரக்ஷனில் இமயமலை இருக்குது. ஹிமாலயாஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறோம்ல, அந்த இமயமலை வடக்கு திசையில் தான் இருக்குது. உலகத்தின் மிகப்பெரிய குன்று சிகரம்னு சொல்லப்படுற மவுண்ட் எவரெஸ்ட் இந்த ஹிமாலய மலையில் தான் இருக்குது. இந்தியாவுடைய வடக்கு திசையில் இமயமலை இருக்கு. அடுத்து இந்தியாவுடைய தெற்கு திசையில் சவுத் டைரக்ஷனில் இந்திய பெருங்கடல் இந்தியன் ஓஷன் இருக்கு. உலகத்திலேயே மிகப்பெரிய 3வது பெருங்கடல் நம்மளுடைய இந்திய பெருங்கடல் தான். இந்தியாவுடைய தெற்கு திசையில் இந்திய பெருங்கடல் இருக்கு. அடுத்தது கிழக்கு திசை. இந்தியாவுடைய கிழக்கு திசையில் ஈஸ்ட் டைரக்ஷனில் வங்காள விரிகுடா, இங்கிலீஷில் பே ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லப்படுற விரிகுடா இருக்குது. இந்த வங்காள விரிகுடா தான் உலகத்திலேயே மிகப்பெரிய விரிகுடா. இந்தியாவுடைய கிழக்கு திசையில் வங்காள விரிகுடா இருக்குது. அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டும் இந்த கிழக்கில் இந்த வங்காள விரிகுடாவில் தான் இருக்குது. அடுத்தது மேற்கு திசை வெஸ்ட் டைரக்ஷன். இந்தியாவுடைய மேற்கு திசையில் அரபிக் கடல், இங்கிலீஷில் அரேபியன் சி அப்படின்னு சொல்லப்படுற அரபிக் கடல் இந்தியாவுடைய மேற்கு திசையில் தான் இருக்குது. லட்சத்தீவுகள்னு சொல்லுவோம் இல்லையா, அது இந்த அரேபியன் சி இங்கே தான் இருக்கு. அடுத்தது காலங்கள் சீசன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல குளிர்காலம் வின்டர் சீசன். டிசம்பர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் குளிர்காலம்தான். அடுத்தது வசந்த காலம் ஸ்ப்ரிங் சீசன். மார்ச்லேருந்து ஏப்ரல் வரைக்கும் வசந்த காலம்தான். அடுத்து கோடை காலம் சம்மர் சீசன். மேலிருந்து ஜூன் வரைக்கும் கோடை காலம்தான். அடுத்தது மழைக்காலம் மான்சூன் ஆர் ரெய்னி சீசன். ஜூலையிலிருந்து ஆகஸ்ட் வரைக்கும் மழைக்காலம்தான். அடுத்து இலையுதிர் காலம் ஃபால் ஆர் ஆட்டம்னு சீசன். செப்டம்பர்லேருந்து நவம்பர் வரைக்கும் இலையுதிர் காலம். இப்போ சீக்கிரமாக குயிக்காக ஒரு ரிவ்யூ பார்த்துடலாம். குளிர்காலம் வின்டர் சீசன், வசந்த காலம் ஸ்ப்ரிங் சீசன், கோடை காலம் சம்மர் சீசன், மழைக்காலம் மான்சூன் ஆர் ரெய்னி சீசன், இலையுதிர் காலம் ஃபால் ஆர் ஆட்டம் சீசன். அடுத்து பஞ்சபூதங்கள் 5 எலமெண்ட்ஸ் ஆஃப் நேச்சர். முதல்ல நிலம் லேண்ட். நம்மளை தாங்குற பூமி தாய் ஒரு பஞ்சபூதங்கள் நிலம் லேண்ட். அடுத்து நீர் வாட்டர், நீரின்றி அமையாத உலகு. தண்ணீர் இல்லைன்னா நம்மளால் உயிர் வாழவும் முடியாது, எதையும் பண்ணவும் முடியாது. நீர் வாட்டர். அடுத்து காற்று ஏர். நம்ம காற்றை தான் சுவாசிக்கிறோம், நம்மளோட மூச்சு காற்று இல்லையா, அதனால தான் நம்ம உயிர் வாழ்கிறோம். ஸோ காற்று ஏரும் பஞ்சபூதங்களில் ஒன்று. அடுத்தது ஆகாயம் ஸ்கை வானம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுவும் பஞ்சபூதங்களில் ஒன்று. உலக மக்கள் அனைவருக்கும் இந்த ஆகாயம் சமமானது. அடுத்தது நெருப்பு ஃபயர். நெருப்பு நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் அதை நம்ம பயன்படுத்தாமல் இருக்கவே மாட்டோம் இல்லையா. நெருப்பும் பஞ்சபூதங்களில் ஒன்று.
அடுத்ததா பொது அறிவு கேள்வி குட்டீஸ். முதல் கேள்வி, பீட்சாவை அறிமுகப்படுத்திய நாடு எது? பீட்சா எல்லாத்துக்கும் இப்போ ரொம்ப பிடிக்கும்ல. Which country invented pizza? விடை நேபிள்ஸ், இத்தாலி. இத்தாலி நாட்டில் இருக்க நேபிள்ஸ் அப்படிங்கிற இடத்துல தான் முதல்ல பீஸா அப்படிங்கிற இந்த உணவை அறிமுகப்படுத்தினாங்க. அடுத்தது, உலகின் மிக உயர்ந்த நீர்வீழ்ச்சி எது? Which is the highest waterfall in the world? விடை ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி, வெனிசுலா. வெனிசுலா நாட்டில் இருக்க ஏஞ்சல் ஃபால்ஸ் தான் உலகின் மிக உயர்ந்த நீர்வீழ்ச்சி. இதோட உயரம் 979 மீட்டர்ஸ். குட்டீஸ், இன்னைக்கு நாம திசைகள், காலங்கள், பஞ்சபூதங்கள், அப்புறம் 2 பொதறிவு கேள்விகளை பற்றி பார்த்தோம். நம்ம சேனலில் இருக்க மற்ற வீடியோஸையும் பார்த்து ரசிங்க. கண்டிப்பாக நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குதுன்னு நம்புகிறோம். அதனால் நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. மறுபடியும் ஒரு சூப்பர் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். எல்லாரும் பத்திரமா சந்தோஷமாக இருங்க குட்டீஸ். டாடா குட்டீஸ், லவ் யூ ஆல்.